Hi friends, இன்னைக்கு Introduction to C++ Chapter 9 for 11th ஸ்டாண்டர்ட்க்கு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறேன். பாருங்கள், இன்னைக்கு அதில் என்னென்ன நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் புக்கையும் சைடு பை சைடு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வாங்க. நான் ஒவ்வொரு பிளாக் முடித்ததுக்கப்புறமே நான் உங்களுக்கு என்னென்ன அதில் முக்கியமான கான்செப்ட்டு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒன் வேர்டில் எது கேட்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் டு C++. அதில் இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, C++ இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் which supports both procedural and object oriented programming paradigms. எதனால போத் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் இருக்குது, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்காகவும் C++ ஏன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, புரிஞ்சுக்கோங்க. ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபஸ்ட் இருக்குன்னா, ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஸ்ட்ரக்சரல் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இந்த மாதிரி இருக்குது. மொனோலித்திக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த மாதிரி இருக்குது. அதில் ப்ரொசீஜர் அப்படின்னு எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரொசீஜரில் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா, சியை ப்ரொசீஜரல் ஆர் ஸ்ட்ரக்சரல் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம எதை சொல்லுவோம்னா, ஜாவாவை சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்னா என்னென்னா, ஒவ்வொரு கிளாஸு அல்லது ஒவ்வொரு கிளாஸையும் எல்லா மெத்தட்ஸ், வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ் மீன்ஸ் ஃபங்க்ஷன்ஸு, வேரியபிள்ஸு, ஆட்ரிபியூட்ஸ், இது எல்லாத்தையுமே எதை வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா, ஒரு கிளாஸ்க்குள்ளே எழுதிடுவோம் இது எல்லாத்தையுமே. ஸோ அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு, அந்த கிளாஸில் உள்ள அந்த மெம்பர்ஸ், அதாவது கிளாஸ் மெம்பர்ஸ்னு சொல்லுவோம். அது ஃபங்க்ஷனாக இருந்தால் மெம்பர் ஃபங்க்ஷன், அது வேரியபிளாக இருந்தால் மெம்பர் வேரியபிள், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் இருக்கிற அந்த மெம்பர் ஃபங்க்ஷன், மெம்பர் வேரியபிள்லாம் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம்னா, அந்த பர்டிகுலர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு, அந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் அந்த கிளாஸில் உள்ள அந்த மெம்பர்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். அது இட் மேபி எய்தர் மெம்பர் ஃபங்க்ஷன் ஆர் மெம்பர் வேரியபிள் ஆர் மெம்பர் மெத்தடு, மெம்பர் வேரியபிள், மெம்பர் ஃபங்க்ஷன் எதுவானாலும் இருந்துக்கலாம். மெம்பர் மெத்தடும் மெம்பர் ஃபங்க்ஷனும் ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி எதுவானாலும் அது இருந்துக்கலாம். அதே நம்ம எது மூலமாக தான் ஆக்சஸ் பண்ணோம்னா, ஆப்ஜெக்ட் மூலமாக தான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா, அந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை என்னென்னு சொல்லுவோம்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதனால தான் அது எல்லாமே ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி ஆப்ஜெக்டை ஓரியண்ட்டாக வச்சு தான் அங்கே நடக்குது. அதனால தான் அது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னு சொல்கிறோம். ப்ரொசீஜரல் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறது என்னென்னா, எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். டிக்ளேர் பண்ணியிருப்போம். அடுத்து ஒரு அடிஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னா, அதுக்கான ஹெட்டர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஹெட்டர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணுறது, மெயின் மெத்தட்லேருந்து தான் எல்லா லாங்குவேஜுமே ஸ்டார்ட் ஆகும். ப்ரோக்ராமிங் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் மெயின் மெத்தட் ஆர் மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அது மாதிரி ப்ரொசீஜரில் மெயின் ஃபங்க்ஷனில் டிக்ளேர் பண்ண ஒரு வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோம்னா டிக்ளேர் பண்ணுறது, டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் அதை இன்புட் வாங்குறது, அவுட்புட் ப்ரிடிக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜராக கொண்டுட்டு வந்தோம். எல்லாத்துலேயுமே ப்ரொசீஜர் இருக்கும். இதில் எல்லாமே ஒரு ஹெட்டர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். ஒரு ஸ்டெப் மாறிடுச்சுன்னா கூட அந்த இடத்துல எரர் வரும். அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கான ஹெட்டர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணணும். எல்லாமே இன்க்ளூட் பண்ணணும், இது பண்ணணும். அதாவது வெளியில் அவுட்புட் எடுக்கிறதுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் தேவையோ அதை இன்க்ளூட் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங், ப்ரொசீஜரல் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை ப்ரொசீஜரல் ஓரியன்ட் பேரடிம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் பேரடிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ப்ரொசீஜரல் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். இந்த ப்ரொசீஜரல் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா, ஸ்ட்ரக்சரல் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஸ்ட்ரக்சரல் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கான எக்ஸாம்பிள் எதுனா சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அடுத்து இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கோட எக்ஸாம்பிள் என்னென்னா ஜாவா. ஸோ இந்த ரெண்டையும் கலந்து இருக்கிறது தான் என்னென்னா இந்த C++. அதனால தான் இது என்னென்னு சொல்கிறோம்னா ஹைப்ரிட் லாங்குவேஜ். எதனால 2 மார்க்கில் கேட்கலாம், எதனால் ஒய் C++ இஸ் கால்டு ஹைப்ரிட் லாங்குவேஜ்னு கேட்டாங்கன்னா, பிகாஸ் C++ இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் விச் சப்போர்ட்ஸ் போத் ப்ரொசீஜரல் அஸ் வெல் அஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்
நீங்கள் போட்டிங்கனாலே கரெக்ட். ப்ரொசீஜரலாகவும் ஆக்ட் பண்ணிக்கும், ஆப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் ஆக்ட் பண்ணிக்கும். ப்ரொசீஜராக ஒர்க் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணுவோம்? ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த இடத்துல வந்து என்னவாகுது? ஸ்ட்ரக்சர். அப்போ அந்த இடத்துல என்னவாகுதுன்னா ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸ்ட்ரக்சர்னால் என்ன இருக்கும்? ஸ்ட்ரக்சர் அது எல்லாத்தையுமே நான் C++ல் எடுக்கிறேன். அந்த சியில் இருக்கும் ஸ்ட்ரக்சரல் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்லனால சியில் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டையுமே C++ல் யூஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறனால தான் இது வந்து ஸ்ட்ரக்சராக ப்ரொசீஜரலாகவும் ஆக்ட் ஆகுது, ஆப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் ஆக்ட் ஆகிறனால இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹைப்ரிட் லாங்குவேஜ் சொல்கிறாங்க. ஹைப்ரிட்டுக்கு மீனிங் என்னென்னா கலப்பு மொழின்னு அர்த்தம். தமிழில் கலப்பு மொழி, ரெண்டும் கலந்து இருக்கிறனால கலப்பு மொழி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பேராக்கு மீனிங். C++ இஸ் அ சூப்பர் செட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இட்ஸ் ப்ரிடிசஸர் C லாங்குவேஜ். C லாங்குவேஜோட ஒரு ப்ரிடிசஸர், ஒரு அப்டேஷன், ஒரு எக்ஸ்டென்ஷன், அதுதான் என்னென்னா C++ லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. எதனால அதுக்கு எக்ஸ்டென்ஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். Bjarni Strastrup named his new languages C with classes. C with classes. ஏன்னா C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கான்செப்டே கிடையாது. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்டே C லாங்குவேஜில் கிடையாது. அது ஸ்ட்ரக்சர் ஓரியன்டட். ஆனால் இந்த C++ல் சி மாதிரியே எழுதுவோம். ஆனால் அதில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டை உள்ளே இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா C with classes ஆகிடும். அதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரல், ஒரு ப்ரொசீஜரல் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கை உள்ள எம்படட் பண்ணும்போது அது என்னவா மாறுது? C with classes அப்படின்னு அதுக்கு சொல்கிறாங்க. அது ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக மாறுறதுனால அதை வந்து C with classesன்னு சொல்கிறாங்க. தி நேம் C++ வாஸ் காயின்டு பை ரிக் மேசிட்டி, வேர் ++ இஸ் தி C லாங்குவேஜ் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். அந்த அப்டேஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் சியோட ++ ஆட் பண்ணி C++ அப்படின்னு கண்டுபிடிச்சவர் யாருன்னா ரிக் மேசிட்டி அப்படிங்கிறது. அந்த ++ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் எதை டினோட் பண்ணுதுன்னா அப்டேஷன் ஆர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறாங்க. இதுதான் இன்ட்ரடக்ஷனு. அடுத்து வந்து இதை கண்டுபிடிச்சவர் வந்து யாருன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் C++ல AT&T பெல் லெபார்டரியில் வச்சு ஜார்னி ஸ்ட்ராஸ்ட்ரப் கண்டுபிடிச்சிருக்காரு. ஜார்னி ஸ்ட்ராஸ்ட்ரப் வந்து எங்கே பிறந்தாரு அந்த இதெல்லாம் பாருங்கள். எந்த டிகிரி? மாஸ்டர் டிகிரி இன் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸு. இதில் தான் அவர் மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்காரு. அடுத்து C++ எந்தெந்த மாதிரிலாம் என்னென்ன இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் இந்த C++ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் இது எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்னு கீழே பெனிஃபிட்ஸ் ஆஃப் லேர்னிங் C++ல செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ரைட் சைடு. C++ இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் இன்க்ளூட்ஸ் கிளாஸஸ், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் என்கேப்சுலேஷன். இது எல்லாமே எந்த கான்செப்ட்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்டில் தான் இது எல்லாமே வரும். அதனால தான் இதை வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறதுனால ஸ்ட்ரக்சரல் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஆர் ப்ரொசீஜரல் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது ரெண்டையுமே நம்ம சொல்கிறதுனால இதை காமனாக என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹைப்ரிட் லாங்குவேஜ்னு சொல்லிட்டாங்க. இதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் C++, இன்ட்ரடக்ஷன் டு C++, தட்ஸ் ஆல் அபவுட் தட். அடுத்தது வந்து இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போயிடலாம். கேரக்டர் செட். அடுத்து 9.2 பாருங்கள். கேரக்டர் செட்டு. கேரக்டர் செட்டில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா கேரக்டர் செட் இஸ் அ செட் ஆஃப் கேரக்டர்ஸ் விச் ஆர் யூஸ்டு டு ரைட் அ C++ ப்ரோக்ராம். கேரக்டர்ஸ் அப்படின்னா என்ன சொல்லணும்னா ஒரு இண்டிவிஜுவல் லெட்டரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இண்டிவிஜுவல் லெட்டர், அந்த லெட்டர் வந்து நம்பராக இருந்துச்சுன்னா அதை இன்டீஜர்னு சொல்லுவோம். அந்த லெட்டர் வந்து ஒரு சிங்கிள் A அல்லது B அல்லது C இப்படி சிங்கிள் கேரக்டராக மட்டும் சிங்கிள் லெட்டராக இருந்துச்சுன்னா அதை வந்து கேரக்டர்னு சொல்லுவோம். சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட நேம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்ப்யூட்டர் ஸ்டடீஸ் அப்படின்னு இருக்குன்னா கம்ப்யூட்டர் COM இப்படி ஒவ்வொரு கேரக்டருமே சீக்வன்ஸாக அரேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா அது என்னென்னு சொல்லணும்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங் அதான் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். அதை தான் இந்த கேரக்டர் செட்டில் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா கேரக்டர் செட் ரெப்ரசன்ஸ் எனி ஆல்ஃபபெட், நம்பர் ஆர் எனி அதர் சிம்பிள், ஸ்பெஷல் கேரக்டர். அந்த கீபோர்டில் இருக்கும் பார்த்தீங்களா, ஆம்பர்சன், சிங்கிள் கோட்ஸு, டபுள் கோட்ஸு, பேக் ஸ்லாஷு, ஃப்ரண்ட் ஸ்லாஷு, அடுத்து வந்து கமா, அஃபாஸ்ட்ரஃபி, இது எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு தான் சொல்லுவோம், இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஹேஷு,
இது எல்லாமே ஸ்பெஷல் கேரக்டர் தான். அடுத்து மோஸ்ட்லி அவைலபிள் இன் தி கீபோர்டு அதுதான் கொடுத்துருப்பாங்க. C++ அக்செப்ட்ஸ் தி ஃபாலோயிங் கேரக்டர். என்னென்ன கேரக்டர் C++ல அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸ் A to Z, ஸ்மால் A to Z, நியூமரிக் 0 to 9, நியூமரிக்னா நம்பர். அடுத்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தான் இந்த ப்ளஸ் இந்த மைனஸ். அதர் தேன் நார்மல் கேரக்டர்ஸ் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் கேரக்டர்ஸ் தாண்டியும் நியூமரிக் வேல்யூ மேத்தமேட்டிக்கல் நியூமரிக் வேல்யூ ப்ளஸ் இந்த நம்பர்ஸ் 1 2 3 4 இதை தாண்டி என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே என்னென்னா ஸ்பெஷல் கேரக்டர். அதை தான் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ்ஸு மைனஸு ஸ்டாரு ஸ்லாஷு ஹைஃபன் டில் இது இப்படி போட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருந்தாங்கன்னா அது பேர் டில்டு கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் டிஸ்ட்ரக்டார் வரும்போது இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், டில்டு கேரக்டர். அடுத்து எக்ஸ்க்ளமேட்ரி அட் ஹேஷ் இந்த இது எல்லாமே என்னென்னா இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் தான் நம்ம சொல்லுவோம். ஆம்ப்ரசன், கேப்ஸு, ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, பரான்திசிஸ், கர்லி பிரேசஸ், ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன், லெஸ் தேன், அண்டர் ஸ்கோரு, பேக் ஸ்லாஷு, ஃப்ரெண்ட்ஸ் பேக் ஸ்லாஷு, ஆர் சிம்பிளு, அடுத்து கொஷின் மார்க்கு, டாட்டு, கமா, செமிகோலன், சிங்கிள் அப்பாஸ்ட்ரஃபி, டபுள் கோட்ஸு, செமிகோலன். இது எல்லாமே என்னதான்னா நம்ம இதுதான் கமா செமிகோலன் எல்லாமே ஸ்பெஷல் கேரக்டர் தான். கோலன், ஒயிட் ஸ்பேஸ்ங்கிறது என்னென்னா பிளாங்க் ஸ்பேஸை தான் நம்ம ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். C++ல கேரக்டர் செட்டாக நம்ம இது எல்லாத்தையுமே அது கேரக்டராக தான் எடுத்துக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த இடத்துல. அப்போ ஒயிட் ஸ்பேஸுங்கிறது பிளாங்க் ஸ்பேஸ். பெரிய கீபோர்டில் ஒரு பெரிய பார் இருக்குது பாரு, ஒரு கீ இருக்கும், அந்த கீயை டச் பண்ணிங்கன்னா ஸ்பேஸ் விடும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பிளாங்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் ஒயிட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஹரிசான்டல் டேப் ஆரோ. அடுத்து கேரேஜ் ரிட்டன், நியூ லைன், ஃபார்ம் ஃபீடு, இது எல்லாமே என்னதான்னா ஒயிட் ஸ்பேஸ். அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸை விடுது, நம்ம கீயை ப்ரெஸ் பண்ணுறதுனால ஒரு ஸ்பேஸ் அந்த இடத்துல லீவ் ஆகுது. ஒரு நியூ லைன் வரணும் அப்படின்னா என்டரை ப்ரெஸ் பண்ணுறோம், பேக் ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணுறோம், ஹரிசான்டல் டேப்பை ப்ரெஸ் பண்ணுறோம். இது எல்லாமே எதுதான்னா ஒயிட் ஸ்பேஸை தான் டினோட் பண்ணுது. அதர் கேரக்டர்ஸ் என்னென்னா C++ கேன் ப்ராசஸ் எனி ஆஃப் தி 256 ASCII கேரக்டர்ஸ் அஸ் டேட்டா. ASCII கேரக்டர்ஸ் என்னென்னங்கிறத நான் இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இப்போ அதர் கேரக்டர்ஸில் C++ கேன் ப்ராசஸ் எனி ஆஃப் தி 256 ASCII கேரக்டர்ஸ் ஆஃப் டேட்டா. டேட்டாவோட ASCII கேரக்டர் அதர் தேன் என்னென்ன இருக்கோ, இதை தாண்டி என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கும் அதர் கேரக்டர்ஸில், அதை சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. இப்போ கேரக்டர் செட் வரைக்கும் நான் நடத்தியிருக்கேன். இன்ட்ரோடக்ஷன் டு C++ல வாசிச்சு பாருங்கள்.